இதான் பார்த்தீங்கன்னா பலவரம் மார்க்கெட். ஸோ கூட்டமாக இருக்குது காலையிலேயே. ஒரு வீடியோ பார்த்தீங்களா இல்லை கேமரா அந்த காலத்துல இருந்த கேமரா இதெல்லாம் பயங்கரமாக இருக்கா. நீங்களாம் வேணாம் நீங்களாம் வேணாம் உள்ள கொண்டு போயிடலாம். இங்கே இங்கே மெயின் ரோடு இங்கேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பார்க்கிங்லாம் இருக்குது. ஸோ அந்த பார்க்கிங்லாம் விட்டுருலாம் வந்தீங்கன்னா. இதோட இங்கே பார்க்கிங் இது வேறா இங்கே வேறு இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. அப்படி பொடியண்ணேமன் போயிட்டு வந்து போனால் போயிடலாம் உள்ள. 20 ரூபா பார்க்கிங்க. ஒரு மக்களை மார்க்கெட் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். காலையிலே கூட்டமாக தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 6:40 ஆகுது. உள்ளே போய் கண்டினியூ பண்ணுவோம். மக்களை இன்னைக்கு நம்ம பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்ப்போம் வாங்க உள்ளே போய். இல்லையா எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து டிவி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 4.1 ஹோம் தேட்டர் இருக்கு. நம்ம எதையும் ரேட்டு கேட்கல. ரேட்டு கேட்டோம்னா அது மற்றவங்க பிரச்சனையாக இருக்கும். ஆமாம் பார் வச்சிருக்காங்க. மக்களே ஃப்ரிட்ஜு கூட இருக்கு பாருங்க மக்களே. இங்கே நம்ம பார்த்தோம்னா சூட்கேஸ் இருக்கு. நம்ம விசாரிப்போம். எவ்வளோண்ணா சூட்கேஸு? இல்லை பாக்ஸ் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? எக்ஸாம்பிளுக்கு இந்த பாக்ஸ் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க. ஓகே எல்லாமே வந்து இன்னைக்கும் வந்து நிறைய வாஷிங் மிஷின் வந்திருக்கு. எல்லாமே ரேட் அதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. எல்லாமே 6500 8500 நிறைய வாஷிங் மிஷின் இருக்கு. டாப் லோட் இருக்கு. அப்புறம் வந்து செமி ஆட்டோமேட்டிக்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜஸும் நிறைய இருக்கு. அப்படியே இந்த கடையெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றேன். இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை. நிறைய தார்பாய் தான் இருக்கு. பழைய காலத்து டைப்ரைட்டர், கார் ஆடியோ சிஸ்டம், பியானோ, ஜியோ டாங்கல்லாம் வச்சிருக்காங்க. ஜியோ டாங்கல் இருக்கு. நிறைய ரிமோட் இருக்கு இங்க. இந்த வாரமும் நிறைய வாட்ச் இருக்கு. இதுல வந்து ஆட்டோமேட்டிக் வாட்ச், வந்து நார்மல் பேட்டரி வாட்ச். அந்த ஸ்டாப்ல தனியா இருக்குதா? அது இருக்கு ஸ்டாப்ல தனியா. ஆமா, இப்ப யாருக்காவது ஸ்டாஃப் வேணும்னா நம்ம வந்து தனியா வாங்கிக்கலாம். எவ்வளவு வருது? ஒன்னு ஒரு ரேட் இருக்கும் கண்டிப்பா. கேஷியோவா? பார்க்க இது வந்து பிராண்டடா தான் இருக்கும் போல கண்டிப்பா. நல்லா வெயிட்டா இருக்குதா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது. ஓகே. இந்த ஃபுல்லா பார்த்தா பழைய பொருளா? பழைய பொருள் தான் இருக்குது. ஃபுல்லா பழைய பொருளா இருக்கு. எடுத்தோடனே ஒரு ஹெல்மெட்லாம் இருக்கு ப்ரோ. ஹெல்மெட்லாம் போடுறானுங்க பயங்கரமா. கண்டிப்பா எல்லா பொருளுமே இங்க கண்டிப்பா இருக்கும். ஆமா, ஆனா எதுவும் புதுசா இருக்காது. ஆமா புதுசா இருக்கு. ஆமா. கப்பலா எங்க இருக்கு? சரி அந்த இது கேட்கணும். நீ அந்த இது பெட்டி கேட்க வேண்டியதானே? மேட், கிரீன் மேட். உங்க ஆட்டு பீட்டை நீங்களே கேட்கறதுக்கு தாத்தா வச்சிருக்க ஒரே நவீன பொருள் ஹார்ட் பீட் செக் பண்றதானே? அது வருமா? ஸ்டெத்தஸ்கோப் வச்சிருக்காரு. பாருங்க அத செக் பண்றதுக்கு 10 ரூபாய் சொன்னாரு. அது சும்மா போடுறோமா? உள்ள வந்து அகராசம்னு ஒண்ணு வரும். அது வந்து பயங்கரமான விஷம். நீங்க கேட்டீங்களான்னு தெரியல.
இது உள்ள இருக்கும், அது கையில கூட நம்ம எடுக்க முடியாது. அப்படியா? என்னது இது பாதரசமா? ஓடும். ஆமா. நான் பாக்குறேன். மெர்க்குரி சொல்றாரு. மெர்க்கூரியா? உங்க இதுல மெர்க்குரி, எங்க இதுல அது பாதரசம், தமிழ்ல பாதரசம். பாட்டு கேட்க இதுல பாட்டு கேட்காது, ஹார்ட் பீட் வேணா கேட்கும். கேக்குதான்னு பாப்போம். ஒன்னும் கேட்காது ப்ரோ. இல்ல ப்ரோ, வச்சு பாத்துருவோம். சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே கேட்கல. கேட்காது ப்ரோ. அது ஹாஸ்பிடல் இதுதான் வேலை. மிச்சம் சும்மா கண்டிப்பா நம்ம வேணும்னா வாங்கிது. ஆமா, இதோட காஸ்ட்லாம் அரௌண்ட் 2000 குள்ள கம்மியா தான் இருக்கும். அதுக்குள்ளே எக்ஸாக்ட் பிரைஸ் நமக்கு தெரியாது. இது வந்து இது இந்த நம்ம இது செக் பண்றது, நம்மளோட அம்மீட்டரா? நோ பிபி செக் பண்றது. பிளட் வந்து நம்ம வந்து ஒரு டிராப் பண்ணிட்டு செக் பண்ணுவோம். இது ஏதோ 9 வோல்ட்னு போட்டிருக்கு, என்னன்னே தெரியல. இதுனா யூனிவர்சல் சார்ஜர் இருக்கு. அதோ பேட்டரி போய் கிடையாது. பேட்டரி எப்படின்னு தெரியல. பேட்டரி இல்ல, பேட்டரி இருந்தா தான் செக் பண்ண முடியும். பேட்டரி இல்ல. ஆனா கண்டிஷன் பார்க்க தெளிவா இருக்கு, நீட்டா தான் இருக்கு. பிரிச்ச மாதிரி தெரியல. ரேட் அதிகமா வைக்கிறீங்க. எங்க அட்டப்பட்ட வரும்ல, இது என்ன படம்? அது ஏதோ படத்துல அதான் படத்துல வர கேமராலாம் வச்சுக்கிறானுங்க. இது ஒரு வாக்மேன் ஆக்சுவலா, கேசட் போட்டு கேக்குறது. அதெல்லாம் 90 கிட்ஸோட. கேசட்லாம் இப்போலாம் கையில பவர் பேங்க் வச்சிருக்காங்க. இது வந்து HDMI அவுட், டிவிக்கு இது இன்புட் அண்ட் 2 அவுட்புட் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் அடாப்டர். பக்கா பக்கா முடிச்சு விட்டேன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா 12 வோல்ட், ஆனா அது கேஸ் வராதுண்ணே. அது உள்ள இருக்கிற காம்போனன்ட் இருக்குல்ல, அதுதான் வரும் வெளியில. சரி, நீங்க லைனை கொடுத்தீங்களா? லைன் பெருசுல கேஸ் வரும், இதுல கேஸ் வராது. கொடுத்தீங்க. இந்த பாக்ஸுக்காக வேணா இதை வாங்கிக்கலாம், யாராவது ஸ்பேர் வேணும்னா வாங்கிக்கலாம். ஃபால்ட் இருக்கு, கண்டிப்பா ஃபால்ட் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. மகளே, இவ்வளவு சின்ன ஜார் நான் இப்பதான் பாக்குறேன். ப்ரோ மிக்ஸி பாரு ப்ரோ. இது ஓடுமா இல்ல இது என்ன பகி வச்சிங்களா? செட் பண்ணலையா? ஆனா என்கிட்ட இருக்கு பவர் பேங்க். ஆமா, கண்டிப்பா கிடைக்குமான்னு தெரியாது. அண்ணன் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா கிடைக்காது. அதுதானா, நீங்க கண்டிப்பா நம்புறேன். டிவியோட ஸ்பீக்கர்லாம் இருக்கு. காத்து வருமாண்ணா? ஃபேன்ல காத்து வருமா? வீட்டுல மட்டும்தான் அது ப்ரோ. அதெல்லாம் அந்த இது நாங்க ஒரு கூலர் அதோட காத்து வருமா? நல்லா சில சில சில. இங்கேயும் கேமராலாம் இருக்கு. ப்ரோ காரோட ECM போர்டு ப்ரோ, மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதான் அங்க வச்சிருக்காங்க. போச்சு இதெல்லாம் ஹுண்டாய் காரோட ECM போர்டு. இந்த காரோட ECM போர்டு இங்க இருக்கு. எந்த கார் ஸ்கிராப்புக்கு வந்துருச்சுன்னா அது என்ன கண்டிஷன்ல இருக்கு? நம்ம தான் ஃபிலிம் போடுற கேமரா தானே. கோல்ட் மாடல் கொட்டாக்கு. இது ஓடுமாண்ணா? இல்ல ஓடுமா? இல்ல, இதுக்கு ஃபிலிமே கிடைக்காது, அது வேற விஷயம். இது ஓடுமான்னு கேட்டேன். இங்க பாருங்க, இதுல ஃபிலிமே இல்ல கைஸ், நம்மள ஏமாத்திட்டாங்க. உள்ள நல்லா இருக்கு கைஸ். 2000ல போட்ட பேட்டரி இன்னும் இருக்கு கைஸ். பேட்டரி தெரியா? பேட்டரி ஓடுது உள்ள. யா பேட்டரி அந்த கடைசில அப்படியே பேட்டரினாலும் சரி எதுனாலும் சரி உங்களுக்கு எதுக்கு அந்த மட்டும் தான் பகைய வச்சிருது. செக் பண்றேன்ற பேர்ல பகைய முடியும். எந்த ஃபேமஸ் ஆயிட்டீங்க யூடியூப்ல? நல்லா இருக்கு. இது ஏதோ மதர் போர்டு ஓடுமா? CPU எல்லாமே ஓடும் தான். இதெல்லாம் ஏதோ ரன்னிங் பெரிய மிஷின். இது யூஸ் ஆன ப்ளோ ரெனிகேட் அந்த ஏர் கூலர் செட் பண்றது இது இதா யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஆனா இதுக்கு வந்து 4 லைன் இருக்கு. இதுல எது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கிறதுக்குள்ள
ஆனா ஏன்னா காலையில இருந்தாலும் இது உள்ள கேஸ் இருக்குன்னாரு. இது உள்ள கேஸ் இருக்கா இல்ல பிரச்சனை இல்ல உள்ள பிரச்சனை கஷ்டம். இங்க ஒரு டேபிள் ஃபேன் இந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்காங்க. அது அப்புறமா கடையில எடுத்து வைப்பாங்க. கொஞ்சம் டைமிங்க்கு ஏத்த மாதிரிலாம் பொருள் வெளியில வரும். டைம் ஆனது அப்புறம். ஆமா. ஃபுல்லா சார்ஜர் தான். இங்க வந்து நிறைய பவர் கேபிள்ஸ் இருக்கு, வைஃபை சிஸ்டம் இருக்கு, 1 2 3 சிஸ்டம் இருக்கு. இந்த வீடியோல கவர் பண்றோம். ஒன்னு பேனாசோனிக், ரெண்டும் பேனாசோனிக். பிபிஎல் மாடல். யூபிஎஸ்ஆ? பிபிஎல். பிபிஎல் இதெல்லாம் ஒரு காலத்துல பயங்கரமா இருந்த கம்பெனி. ஃபுல்லா இருக்குங்க. இன்னும் நிறைய கடை வந்து ஓபன் பண்ணாம இருக்கு. டைம் ஆனா பார்த்தா 7:10 ஆயிடுச்சு. இன்னும் ஓபன் பண்ணல. இவங்கெல்லாம் ஓபன் பண்ணாதான் நமக்கு நிறைய திங்ஸ் தெரியும். ஏதோ போர்டா, அதான் ஃபுல்லா போர்டா இருக்கு. என்ன பிசிபி போர்டுன்னு தெரியல. ஆனா என்ன போர்டுனே புரியல. அது அதுவா? அது வந்து டான்பர்க்னு சொல்லுவாங்க. இந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ரூம்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஐடி கம்பெனில யூஸ் பண்ற பொருள் தான் இது. இந்த கடை போவோம். எங்க ப்ரோ இந்த கடை போவோம். அப்படியே உள்ள போவோம். பசங்க வந்து ஆக்டிவா இருக்கணும், போன் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கேஜெட்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க உட்காந்து இந்த பசல் மாதிரி ப்ரோ. ஆனா அந்த பசல் நம்ம எப்படி மூவ் பண்ணுமோ அது மாதிரி இது வந்து கார்ட்ஸா இருக்கும். அந்த கார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி வீடு அந்த மாதிரி கட்டலாம். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. லென்ஸ் எல்லாம் பார்க்க வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கண்டிஷன் வந்து நீங்களே பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் என்னதுன்னு தெரியல. என்ன இதெல்லாம் அந்த காலத்துல நான் ஃபிலிம் பொறுத்த நினைக்கிறேன். இந்த பாருங்க. ஆமா, பயங்கரமா இருக்கு இந்த கேஜெட். அதெல்லாம் யாராவது பார்த்திருந்தாதான் தெரியும். 90 கிட்ஸ் ஹைலைட்டா இருக்கு. கைஸ் இதுல பாருங்க, சோனியோடது அப்படியே இருக்கு ப்ரோ. செட்டோட பேட்டரியோட இருக்கு பாருங்க. சரி ஓகே, இது உள்ள வந்து டிஸ்ப்ளே எப்படி இருக்குன்னு பாப்போம். டிஸ்ப்ளே ஆனா போயிடுச்சு கைஸ். டிஸ்ப்ளே யாராவது ஸ்பேர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி சைனா போன்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. இது எல்லாம் கியூட்டா வச்சுக்கலாம். அது வேணா கியூட்டா வச்சுக்கிறோமோ இல்லையோ, மெமரி ஜிபே தானே. ஆமா, G5 வந்து அப்ப இருந்து இப்பலாம் கிடையாது. எப்பயும் எதுவும் இருக்காது. சிம்மோட இருக்குல்ல. நான் சிம்மோட ஃப்ரீ சிம் கூட இருக்கு. யாரா கூட தருவாங்களா? கண்டிப்பா. ஆனா ஓல்டு மாடல், ரொம்ப ஓல்டு ப்ரோ. யாருக்காவது வேணும்னா ஸ்பேருக்கு ட்ரை பண்ணலாம். வேணா அடுத்த கடை போயிட்டு இருக்கோம். ஓ வாங்க இங்க பாருங்க மக்களே, தடி போலாம். இதுதான் டெல்லு. இங்க அதோட அங்க பாருங்க ஏசியன் டைம்ல இருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இது ரெண்டு பக்கம். அது இந்த இதுல படத்துல இருக்குன்னா அந்த ஹாலிவுட் படத்துல தொங்க விடுவாங்கல்ல பேய் வீட்டுல எல்லாம். ஆமா, அந்த மாதிரி தானே இருக்கு அது. இது எப்படின்னா இது அழகா இருக்கு. என்ன ரேட்? ராஸ் மெட்டல்ஸ். ஆமா வெண்கலம். கத்தில வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே இருக்கு. நம்பி வாங்க, வாங்கிட்டு போங்க. அடுத்த கடி போயிட்டு இருக்கோம். சைக்கிள் கூட இருக்கு. சைக்கிள் கூட வாங்கிக்கலாம். இப்ப கார்ல வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்காங்க. அது அடிச்சது கார்ல எமர்ஜென்சிக்கு. ஏன்னா இப்ப ஈவி கார்லாம் நிறைய இருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் ஃபயர் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து கார்ல இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது கமர்ஷியல் வெஹிக்கிள்ல கண்டிப்பா இருக்கும். நிறைய எப்ப ரஷ்யாவோடது இருக்க பாருங்க. ஏதாச்சும் ரொம்ப ஜூமிங்ல இருக்கு. தெரியுது. பாரம் ப்ரோ எவ்வளவு ஸ்லிம்மா இருக்குன்னு. அந்த காலத்துல நம்ம ஸ்லிம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸ்லிம். இதுக்கு பேட்டரி இருக்கானே தெரியலங்க. ஓபன் பண்ண பார்க்கலாம். போன் பாருங்க. N73 ஆன் கண்டிஷன்ல இருக்கு. நல்ல கண்டிஷன் ப்ரோ. இது ஓபன் பண்ணா இது ஏதோ சர்வைவல் போன் மாதிரி இருக்கு. அதான் முன்னாடி வச்சிருக்கேன். அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் ப்ரோ. போன் யூஸ் பண்றதுக்கு. அது யூஸ் பண்ணா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நீங்க வந்து போன்ல பார்த்தோம். எல்லாம் சூப்பரா இருக்கு.
நம்ம வந்து தேடி வந்த ஐடி தான் காணோம். நம்ம தேடி வந்தோம், ஏர்கூல தேடி வந்தோம். ஏர்கூல மட்டும் இன்னும் கிடைக்கல. உள்ள போல கடை திறந்துட்டு. ஸோ போயிட்டு உங்களை அப்டேட் பண்ணுற ஃபர்தராக உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. மறக்காம ஸ்விஸ் ஸ்பாட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஆமா எல்லாமே இனிமே தான் இதான் பயமா இருக்கு. எல்லாம் ஃபோன் தாங்க. Accessories, எல்லாமே accessories ஃபோன் தான் இருக்குங்க. நிறைய ஃபோன் தான் இருக்கு. சந்தைக்குள்ளே விட மாட்டோம். இங்க பாருங்க கட்டெல்லாம் இருக்கு. கட்டிலு கல்யாணத்துக்கு வேணா வந்து வாங்கிட்டு போங்க. அது மாதிரி சோஃபா செட்டு நிறைய கட்டிலு sofa இருக்கு. இன்னும் அலமாரி எல்லாம் பாத்துக்கோம். ஏய் சங்க பாருங்க மோனாலிசா. கிராம மோனாலிசா இங்க பாருங்க. ஃபோன் இருக்கு பாருங்க, அங்க பாருங்க விண்டேஜ் கிராம இதெல்லாம் ஃபோன். இதுல வீட்ல- எத்தனை ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க. 1 2 3 4 2 இப்படி ஒரு 6 ஸ்பீக்கர் இருக்கு. இதுல ஸ்பீக்கர் இருந்து பண்ண தீன் பண்ணுவாங்க. பெரிய முட்டை குச்சி போல நவீன மிஷின். வீட்ல மாப் போடுற வேலை வேலை அதிகமா இருந்தா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நவீன மிஷின். அதான் பென்சில் ஆட்டு தான். பென்சில் ஆட்டு மேல பென்சில் ஆட்டு தான் வருது. ஆனா நல்லா பண்ணிருக்காங்க எல்லாம் டீட்டெயிலா. அதாவது பேச்சுலர்ஸ்க்கு யூஸ் ஆகும். இங்க பேப்பர் ரேட் தானே அது. இது வந்து சும்மா பேப்பர் ரேட் தான் வாங்கலாம் ப்ரோ. பேப்பர் வெயிட் இல்லனா ஷோகேஸ்க்கும் வாங்கலாம். வச்சுக்கலாம். போடுமா எல்லாமே இறுகி போயிருக்கு. அது இது பண்ணாலும் அது வேஸ்ட் ப்ரோ. அதோட ரேட்டை ரிவ்யூ பண்ண விரும்பல. அட்டோடி பார்க்க போறோம் வாங்க. அட்டோடி போய் பார்க்க போலாம். நிறைய கடை இருக்கு ப்ரோ. இங்க நிறைய கடை இருக்குண்ணா. கடை இந்த ரோடு ஃபுல்லாவே கடை தான். ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா பார்த்தா ஃபோன் தான். இங்கயா கோலி சோடா கடை இருக்கு. கீழே இந்த பக்கம் பாருங்க தேங்காய் தின்னு. அது எவ்வளவு அந்த பாக்ஸ் ஒயிட் இந்த ஃபேனோட எதுன்னு சொன்னீங்க தெரியும். கிராம்டன் போட்டிருக்குல்ல. விடாதீங்க. BMW guys. சவுண்ட்ல கேக்குது உள்ள. அது உள்ள இருக்கிற மோட்டருக்கு அது சவுண்ட் கேக்குது. என் பொண்ணு 3000. ஓகே ஓகே ப்ரோ இங்க வா, இதுதான் பார்க்க வந்தோம். அவ்வளோதான். ரொட்டேட் பண்றது இங்கதான். இந்த ஹனி கோம்புக்கு தண்ணி அப்புறம் மேலே இல்லையா அது? டைம் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளோ குட்டியாக இருக்கு பார்த்தீங்களா அயன் பாக்ஸ். நம்ம ட்ராவலிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. இது நல்லா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ் பீஸாக இருக்குல்ல. இது பாருங்க ப்ரோ, நல்லா க்ளீனாக இருக்குது. இது பாருங்க, இது பாருங்க நல்லா இருக்கு. லைட்டு ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அது அக்கா இருப்பாங்க. அக்கா வந்து என்ன பண்ண வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கொடுக்கலாம். இதுல இருந்து இன்னும் டவுட் கொடுத்தா இது அப்படியே ஓகே. வேணும் ஜப்பானா ப்ரோ இது? ஸோ ஒரிஜினல் ஸ்பீக்கரு. ஒரிஜினல் ஸ்பீக்கர். ஆமா. பக்காக்கா. அதான் சூப்பர் சூப்பர். இங்கே எடுத்துறேன். அக்கா கடை வாங்க. பெஸ்ட்டாக பண்ணி தருவாரு. எல்லாரும் அக்கா கடை வாங்க. பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. நாங்கள் பேசிக்கலாம். என்ன பிராண்ட் இது? அதுதான் சூப்பர் ஸ்பீடுன்னு போட்டுக்குது. गाइस இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த இதா இருக்கு ஃபுல்லா. ப்ரோ இன்னும் போணும் வா. இந்த இதா இருக்கு. சோ வாங்க அப்பப்ப ஆஃப் பண்ணிக்கோ ப்ரோ கேமராவை. ஓகே. ஆனா வெயில சூடா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. गाइस ஃபோன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபோன் இருக்கா. இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து கீழே இறங்குச்சு. சோ ஐபோன் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து டெம்பரேச்சர் ஹை சொல்லி அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நாங்க எதுல கவர் பண்றது எங்களுக்கே தெரியல. गाइस இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜிம் மேட் தான் பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாருங்க. எவ்வளோ ஸ்பேனரு தமிழ் சேனோட இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் போல. நல்லா இருக்கு எல்லாமே. நல்லா இருக்குங்க. இந்த ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க யார் வந்திருக்காருன்னு. ஏடிடி வந்திருக்கா. அப்படி கேமராமேன் வந்திருக்காரு. பயங்கரமா போல போல. இவரு எங்க இங்க இவரா? புது மாப்பிள்ளை வந்திருக்காரு. புது மாப்பிள்ளை இப்பதான் கல்யாணம் இருக்கு. பார்க்கலாம். இங்க விண்டேஜ் வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்கு.
நல்லா இருக்கு எல்லாமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, ஓல்டு வாட்சஸ் அண்ட் ஆன்டிக் டீலர்னு. அதை பற்றி என்னன்னு அவர்கிட்ட கேட்போம். என் பேர் அலெக்ஸ். நான் பல்லாரசில் கடை போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பழைய வாட்சஸ் நான் சேல் பண்ணுறேன். என்ன வாட்ச்னா ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் பேக் HMT Seiko 5 சிட்டிசன் இந்த மாதிரி வாட்சை நான் ரீக்ரியேட் பண்ணி புதுசு பண்ணி விற்கிறேன். உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் கண்டிஷனும் தருவேன், ரீக்ரியேட் பண்ணியும் தருவேன். நான் ஒரு ஷோ பண்ணியிருக்கேன், அதில் 1 lakh வாட்ச் ஒரிஜினல் வாட்ச் மட்டுமே வச்சதுனால நமக்கு ஒரு இது மாதிரி ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லி இந்த ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது இவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். அது இல்லாமல் நிறைய கலெக்ஷன் சேல்ஸ் பண்ணுறேன். வாட்சஸ் பழைய வாட்சஸை நான் பையும் பண்ணுவேன், நான் சேலும் பண்ணுவேன். தேங்க்யூ. இது உண்மையிலேயே அவ்வளோ ஓல்டான இது ரெடி பண்ணியிருக்காங்களா? ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் அண்ணா 10 பைசா ஒரு 50 பைசா இருக்கு. 50 பைசா 25 பைசா. இது அதை விட ஏசியன் காயின். டேய் அதை விட இங்க பாரு, ஏசியன் அது நம்ம ஊர் காசு. இதுவும் காசு தான். ஆமா இதெல்லாம் நம்ம இந்தியன் ரூபி தான். ஆமா இதெல்லாம் இந்தியன் ரூபி தான். இது இதெல்லாம் என்ன பித்தளையாண்டா கல்லு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, ஏதோ என்ன போட்டிருக்கு 1945. ஓ மை காட். அட்டா பண்ணா டிஸ்கவுண்ட். இது என்ன சோலரோட காயின். என்னென்ன 10 ரூபா காயினும் கொண்டு வந்து கோல்ட் காயின் உயிரோட இருக்கு காம்பஸ். பைஸ் இப்போ போயிட்டு போலாமா? எந்த வழியா போறோம்? உண்மையிலேயே ஈஸ்ட் கரெக்ட் தாங்க. இங்க பாருங்க, சன்லைட் இங்க தான் இருக்கு. கரெக்டா தான் காட்டுது. வெயில் கொளுது முடியல, பயங்கரமான வெயிலா இருக்கீங்க. அப்பா அடிக்கிற வெயில் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வைங்களேன் அவ்வளவுதான் மென்டல் ஆயிடுவீங்க. நாலு கேப் எடுத்துருப்பீங்க, தலையில தண்ணி ஊத்திட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த ஹார்ட்வேர் பொருளா இருக்கு. இத்தனை இங்க ட்ரில்லிங் மிஷின், கட்டிங் மிஷின் இதில் இது இருக்கு பாருங்க. என்ன இது? ப்ரொஜெக்டர். இது ப்ரொஜெக்டரா? அது ஆனால் இது வந்து அங்க இருந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. அந்த ட்ரை பண்ணலாம். ஆன்டிக் பீஸ் தான் எல்லாமே. ஆன்டிக் பீஸ் தான் இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா வந்து ஆர்குலர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூங்க போகிறோம் பயங்கரமாக. ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்கிட்டு வந்து போயிருங்களா. இது பேர் 1, இது 2வது, 3 வாங்கியிருக்கோம். அடுத்த வாரம் போயிட்டு வாங்கிட்டு வரலாம். இத்துடன் இந்த வீடியோ நான் முடித்துக் கொள்கிறேன். ஸோ உங்கள் அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பை, குட் நைட்.